ஓ கதைப்பாவு கதவெல்லாம் ஃபுல்லாக அவள் தான் உடைச்சி வச்சிக்காவு உடைச்சி கொண்டு இதுக்குள்ள போட்டு படுப்பாவு பாருமா நம்ம குளிச்சுட்டு வருவோம் எலும்பு எலும்பு எலும்பன் பூஜா கலைக்கு உடுப்பெல்லாம் கட்டி போட்டுட்டு அவ படுத்து படுப்பாவு சத்தம் காய்ச்சி காய்ச்சி பாவு லட்சுமி வா நான் சண்டைக்கு வரல இவங்க நடந்துருவாங்க அவங்களோட பாட்டில் நடந்துருவாங்க நடந்து போய் தூரத்தில் யாரும் தெரிஞ்சாக்க சொல்லுவாங்க இப்படி கோல் எடுப்பாங்க என் ஃப்ரெண்ட் இப்படின்னு எடுப்பாங்க அம்மா கையெடுங்க கையெடுங்க கூதா கொடுக்குதா கையெடுங்களேன் ஓங்கி குத்துன உதுல நெஞ்சு 3 நாளைக்கு கடந்து அப்புறம் மூத்தவன் ஏசினவன் சண்டைக்கு வாரையா சண்டைக்கு வாரையா ஏன் சண்டை பிடிச்சா இப்போ சண்டை பிடிச்சா காதில் நடந்த தோடெல்லாம் அரை கலட்டி எடுத்துட்டாங்க சாப்பாடு கொண்டு போன உடனே என்ன வேணுமா எழும்பியாவது இதை தூக்கும் நாடு அதை தாண்டி அடியிலேருந்து உங்களோட அக்கா மாதிரி கதையில் போன வீர வேண்டு சொன்னாங்க ஒரு மகனுக்கு கோல் எடுத்து அந்த இரவு 9 மணிக்கு வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரேக்லாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கி நம்ம உதவிக்காக வந்திருக்கிற பகுதி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் தாண்டியடி மண்டபத்தடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு மண்டபத்தடிக்கு தான் வந்துருக்கிறோம். உண்மையிலே வந்து யாருக்கு உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மணலிலும் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மாமார். ஸோ அவங்கள பார்த்து கொண்டிருக்கிற அவங்களோட தங்கச்சி. ஸோ அது ஒரு வித்தியாசமாக என்ன வந்து எப்படி சொல்கிறது, சில பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு அவங்களோட வாழ்ல டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களோட வாழ்ல இருப்பாங்க, கதைச்சி கொண்டு செஞ்சு கொண்டு இருப்பாங்க. இது அப்படி இல்லை, இவங்களை கண்டாலே அதாவது அவங்களோட தங்கச்சியோ இல்லை மற்ற ஆக்கள் கண்டா வந்து அடிக்கிறதா இருக்கட்டும், அது ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை. ஸோ நாங்கள் சொல்கிறத தாண்டி வந்து நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். அண்ட் வந்து இவங்க எப்படி ஒரே குடும்பத்தில் 2 பேர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டாங்க, ஏன் இவங்க திருமணம் பண்ணலை அப்படின்லாம் சொல்லி இந்த ஒரு காணொலியில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலியை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்ன சொன்னால் அவங்கள்ட்ட வளவுக்குள்ளே வரதா இருந்தால் இந்தியாவில் ஒரு சில வளவை தாண்டி தான் வரணும். மெயின் அவங்களுக்கு ஒரு வழி இருக்குது, ஆனால் அந்த வழியை வந்துட்டு யாரும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல தாண்டி அதை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அதை காட்டுறோம். இந்த புறம் தான் வந்து அவங்களுக்கான வழி இருக்குது, ஒழுங்க மாதிரி ஒன்று. ஆனால் அதுக்குள்ள போகல, அதாவது ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. அதை பாவிக்கணும்னு சொல்லி அதை திறந்தாலே அந்த வழியால் அவங்க வந்து ஓடிடுவாங்களாம். ஸோ அதனால தான் அதை வந்து அப்படி உங்களுக்கு மறைச்சி வச்சுருக்காங்க. அதை வந்து சம்டைமில் தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் வந்து எப்படி அவங்களை ஓடுறதுக்கு முயற்சிக்காகன்றதுக்காக வந்து அதை ஃபுல்லாக அடைச்சி வச்சுட்டு அவங்கள்ட்ட பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன வழியை மட்டும் திறந்து விட்டுருக்காங்க. ஏன்னா போகிறண்டாலும் அதெல்லாம் நீ அவங்க போவாங்கன்றதுக்காக வந்து இந்த வழியாலெல்லாம் போவாங்களோ சொல்லி தெரியும், அதிலெல்லாம் போக மாட்டாங்க. இந்த வழியெல்லாம் போகிறதுக்காக தான் அங்கே அடைச்சி வச்சிருக்கு. ஆனால் 2 இரவு போய் ஆக்களை காணலன்ட்டு தேடிட்டு போய் பிறகு நாங்கள் எங்கிருந்து எடுத்து போய் ஒரு ஆள் சொன்னார், தாண்டி அடியிலேருந்து உங்களோட அக்கா மாதிரி கதையில் போன வீர வேண்டு சொன்னாங்க. பிறகு மகனுக்கு கோல் எடுத்து அந்த இரவு 9 மணிக்கு தம்பியை ஏற்றி கொண்டு விட்டான். பிறகு அடுத்த நாள் அதுக்கு இன்னொரு மாதத்துக்கு பிறகு ஓனவில் காணலன்றதால இந்த வட்ட வழியெல்லாம் தேடி தெரிஞ்சான். தெரியும் தாண்டி அடி அங்கே அருகராவ குழிக்கிட்ட ஒரு காட்டுக்கிட்ட நிற்கிதான்னு சொல்லி பிறகு அடுத்த அதை குடியாந்தான் போய் ஏற்றி வந்தால் அவரோட காதில் நடந்த தோடெல்லாம் அரை கலட்டி எடுத்துட்டாங்க. அப்பா இருக்க தங்கத்தோடு 2 பேருக்கும் தங்கத்தோடு அப்பா வாங்கி போட்டுப்பார். அப்பாவும் அம்மாவும் எங்களை ஒரு பக்கத்தாங்க தட்டுப்பட விடல. எல்லாம் நல்லா தம்பிச்சிருந்தவி எல்லாருக்கும் காதுலேயும் கழுத்துலேயும் போட்டுது. ஆனால் இப்போ எல்லாம் இழந்துட்டாங்க 2 பேரும். ஆனால் காலத்தில் அந்த காதில் நடந்த தோட்டெல்லாம் நிறைய ஒரு யாரம் கலத்தினானோ ஒரு யாரம் கலத்தினானோ அது தெரியாது. இப்போ இப்படி இருக்கிறவங்கள ஆக்கள் யாரும் நிப்பாட்டினாலும் இல்லை அவங்களோட கதைச்சாலும் வந்து அவங்க சண்டை பிடிக்க மாட்டாங்க. எங்களோட அனுப்பிவாங்க யாரும் அரட்டி தான் அதை கலட்டி இருக்காங்க. உருக்கி பயமத்தாட்டி அரட்டி இந்த அவன் சாமான எடுக்கினா வேண்டாம் பாயன் தூக்கி எடுத்துட்டு பேக்கையும் கொண்டு எடுத்த வேண்டாம். அவட உடுப்பு வைக்கலாம் அவள் எல்லா இடத்தையும் போய் துவா நேரம். இப்போ இந்த அடைச்சதுக்கு போகிறான், இப்போ போகிறதில்ல. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவை வெளியில் போனவரும் திரும்ப தேடி போய் பிடிக்கிறாங்க, தேடி போய் பிடிக்கிறான். அப்போ நான் என்ன செஞ்சேன், அம்மாவின் சாவை வளவெல்லாம் அடைச்சி போட்டு ஆளை மட்டும் வீட்டுக்குள்ளே போட்டு சாப்பாடு கொடுக்குறான். இப்போ
அம்மா அப்பா சேர்த்தது பிறகு. சரி, நான் உண்மையாக வந்து வரைக்குள்ள நினைச்சு நான் வந்து இவங்களை பார்த்துட்டு இவங்களோட அம்மாவா இருக்குமோ சம்டைம் அதுல இருந்தாலும் இப்படி பார்க்குறீங்களோன்னு சொல்லி. ஆனால் இல்லை, இவங்க 2 பேரும் உங்களுக்கு யாரு? அக்கா மாதிரி 2 பேரும் அக்கா. அக்கா 2 கல்யாணம் கட்டல அவங்க. இப்போ எத்தனை வயசு 2 பேருக்கும்? 2 பேருக்கு 60 வயது இருக்கும். அவங்க 47, எனக்கு 45. எனக்கு கிட்டலாம் பிறந்தவ. இப்போ நீங்கள் தான் 2 பேரையும் பார்த்துக்கொள்றீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இருக்கா நீங்கள் கதைங்களே, நீங்கள் கதைக்கு போனால் அடிப்பாங்களே. அடிக்கிற பயம் தம்பி எனக்கு. எங்களை மூத்த மாஞ்சனாங்க நீ அம்மாவை அடித்து கொண்டு வரும், நீ அடித்து கொள்ளுவாங்க. கிட்ட போனா என்ன சாப்பாடு அடிச்சு கொண்டு அம்மாவை அடித்து கொண்டு அம்மாவுக்கு அடி வேண்டா சரியான அடி. காலில் விரல் உண்டு இல்லை காயம் வந்து ஆசத்தி கொண்டு போக விரலில் மண்ணட்டு ஒடிச்சு பாதி விரல் வெட்டுப்பட்டு அம்மாவுக்கு. பிறகு கையில் அடித்து அந்த அடிக்க வர கையை கொடுத்துருக்காவு. கதைக்கிறாங்க. ஓ கதைப்பாவு. வணக்கம் அம்மா. வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன நமக்கு கோவிலுக்கு போகும்பா அவன் குளிச்சிட்டு இந்த அவங்க வந்திருக்காங்க. குளிக்கிச்சு நம்ம சாப்பிடுது. ஏன் ஏசுறீங்க? ஏன் ஏசுறீங்க? உங்களோட சண்டை பிடிக்கிறது. கோயிலுக்கெல்லாம் வந்து கோயிலெல்லாம் சொன்னா விரும்ப மாட்டாங்களா? கோவிலுக்கு போக வேண்டாம் கதைக்கிறேன். அதுக்காக கோவிலுக்கு போக வேண்டியதுன்னா சில நேரம் குளிக்க வரும். குளிச்சுட்டு வேறு சட்டை மாற்றி போடுவாகும். சில நேரம் அந்த குளிச்சத்தோட ஈரம் காய் மாட்டும் வெயில் அனுப்பாகும். இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அம்மாவுக்கு வந்துட்டு அம்மாவுக்கு அடித்த விரல் மர கையை கொடுக்க அம்மாவோட விரல் இந்த விரல் இப்படி மடங்க எடுத்து பிறகு அதில் காயம் பிறகு எறிஞ்சிருந்தாவும் இதில் காயம். இதுக்குள்ளால அம்மா ஏற்றி போய் ஆளில் இப்படி தான் கிடந்தவங்கட அம்மா. அப்போ அதால தான் அம்மா இறந்தா? சரியா காயப்பட்டு வயசானவங்க. அவக்கு 85 வயது இருக்குமே. நான் அவள் பல்லெல்லாம் இருக்கு அவக்கு இவ போல இல்லை. அவ கேட்குற உண்ட மகளாண்டு பகுபட்டேன் அம்மாவை. நீங்கள் கதைக்கு போய்க்குள்ள வந்து அப்படி அடிக்கிற மாதிரி சண்டை பிடிக்கிற மாதிரி அப்படிதான் வரும். சாப்பாடு கொண்டு போன உடனே என்ன வேணுமா எழும்பியாதே இதை தூக்கும். நான் பேசாமல் அந்த குறைச்சாலை எடுத்து மூடி போட்டு வந்து பின் காட்டி வந்து திரும்பி பார்த்தா எடுத்து சாப்பிடுவாங்க பசித்தா. அப்போ இப்போ நீங்கள் அண்ணன் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிடல ஆக்களை? சில டைம் கம்போல ஏன் நீங்கள் இந்த மனநல ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்கறதுக்கு வசதி இல்லாமல் ஐயா இப்போ இவங்களை சேர்த்து போட்டு நான் அவங்களுக்கு பின்னாடி செஞ்சால் என்கிட்ட தொழில் கெட்டு போகும். நான் தொழில் செஞ்சதான் எனக்கு அண்டைக்கு சாப்பாடு. நான் அந்த கல்லடி பாலத்தில் போய் அரிசி மாவு விற்கிறேன். அந்த இடத்துல ஓமா இன்றைக்கு போகலை. அது இன்னைக்கு வாரேன்ட்டு சொல்கிறதுக்கு ஆனுட்டேன் அந்த கூடாரத்துக்குள்ள. இப்போ என்னென்னு சொன்னாமல் இவங்களுக்கான காப்பகம் இருக்குது, தனியாகவே வந்து காப்பகம் இருக்குது. நம்ம டெய்லியெல்லாம் பார்க்கணும் இல்லை, நம்ம அங்கே வந்து பாரப்படுத்தணும்னு சொன்னால் அவங்களே அவங்களோட மருத்துவத்துலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாம் பார்த்துப்பாங்க. நம்ம எப்பயாச்சும் இருந்துட்டு போய் நல்லா விசாரிக்கிறோம் அதை பார்க்கோ எப்பயாச்சும் பார்த்துட்டு இல்லை. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ அவங்களோட நாங்கள் ஃபஸ்ட்டாக கதைக்கு போய்க்குள்ள வந்து எங்களோட ஒன்றும் செய்யல. உங்களோட மட்டும்தான் என்னோட மட்டும்தான். அந்த இப்போ இவங்களும் அப்படி தானே? இவங்க அப்படி இல்லை கதைப்பாங்களா? இவங்க கதைப்பாங்க. இவங்களுக்கு நேரத்துக்கு. அம்மா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? பானா. இவங்க யாரு? தங்கச்சி. உங்களோட தங்கச்சி. அவங்க உங்களோட சண்டை போடுவாங்களா? அடிக்கடி சண்டை போடுவாங்க. இந்த பாயை பறிச்சு எடுப்பாங்களா? நீங்க நகம் இவங்கள்ட்ட நகம்லாம் ஒளிம்பி இருக்க என்ன செய்யுது நகத்துல? இந்த நகமெல்லாம் வட்டி போட்டு ஒரு நாங்கள் மட்டும் மட்டும் இல்லையா? அவங்க இப்ப நைட்ல எல்லாம் என்னன்னு சொல்லி கதைப்பாங்க அவ தங்கச்சி? பாயந்தலானியம் பறிச்செடுத்துவாகும். பாயந்தலானியம் பறிச்ச ஒரு நிலத்துல படிப்பாவும் சில நேரம். பிறகு நான் வந்து 2 பாய் 3 பாய் கிடக்கு. எல்லாத்தையும் அவ அள்ளி கட்டிவாகும். எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு வச்சுத்துவாகும். அப்ப அவ ஓடி போறது தெரியுமா? சட்டை வந்து வேலைக்குள்ள எல்லாம் போட்டுட்டு போறது உங்களுக்கு தெரியுமா? சில நேரம் நீங்க ஒன்று சொன்னா அவ கேட்க மாட்டா. அடிக்க கொண்டு உங்களுக்கு அடிக்கிறதா? இவங்களுக்கு இப்போ தெளிவாக தானே இருக்காங்க. இவங்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை. கால் மட்டும்தான் பிரச்சனை. இந்த கால் நீட்டுறாக இல்லை விழுந்த இந்த இதில் படியால் இறங்கக்குள்ள மலைக்க விழுந்தவ இப்போ ஒரு வருஷத்துக்கு கூட போய்த்து நீட்டையில் வலிக்கும். கண்ணோண்டு புருஷம் பண்ணல அது நிமிந்து பார்த்து நல்லா கதைக்க மாட்டா. அவ கூசு தான் ஆகும்.
கண் ஆப்ரேஷன் பண்ண முதல்ல அப்பா இருக்கக்குள்ள இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தானே, இவங்களையும் வந்து திருமணம் செய்யலை. இவங்களுக்கு நேரத்தோட கட்டி கொடுக்கல அவன் எங்களை தங்க கேட்கணும். மொத்தம் எத்தனை பேர் நீங்கள் உங்களோட? நாங்கள் 9 பொம்பளையும் ஒரு ஆம்பளையும். 10 பேர் மொத்தம். 10 மாதிரி அப்படியே. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, மற்றொருத்தர் உங்களை பார்க்குறாரு உண்மையா? கொண்டு போய் மருந்து எடுத்து புதுச்சட்டை ஓட்டுது. ஆசுதீபமா என்ன காய்ச்சாலும் பரவாயில்ல. ஆசுதீபமாங்க என்ன என்ன சண்டைக்கு வாரையா? சண்டைக்கு வாரையா? ஏன் சண்டை பிடிச்சா? இப்போ சண்டை பிடிச்சா கவனம் அடிச்சேன். நம்ம வெளியில சாப்பிட போவோம் கடைக்கு. இப்போ உங்களோட மட்டும்தானே இப்படி கதைக்கிறோம். எங்கூட நான் மட்டும்தானே பார்க்க வரேன். அதுக்காக தான் மற்றாக்கள் ஒரு பேரும் பாறல வேதனை. நீங்களும் வந்து இப்போ குளிக்க வாக்க சொல்கிறேன் அந்த அப்படியே நான் அரியணத்தாலே குளிக்க வாங்குறேன்னா இப்படி தான் நாட்டு திரிப்பாக கொண்டு தண்ணியோட ஊற்றுற வாளியோட ஊற்றி போட்டு ஆளை என்னென்ன 3 நாளைக்கு ஒரு காரணம் குளிக்க வாக்கணுமே தான் அவனுக்கு எப்படி சாப்பிட்றோம். அவன் சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பிட்றது பசிக்குதா? இப்போ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? ஏன் சாப்பிடல? பான் சாப்பிட்டவா? வெளியில போகுமா? இவங்களா ஆறு உங்களுக்கு ஆறு இவங்களா ஆறு அக்காவா? அப்படியே அக்கா கேசுறீங்க. அக்கா சாப்பாடு தருவாங்களா? உங்களுக்கு சாப்பாடு தருவாங்களா? அக்காவுக்கு ஏன் பேசுறீங்க? அக்காவுக்கு ஏன் அக்காவோட சண்டை ஓடிக்கிறீங்க? உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன சொல்லுங்களேன். நீங்க சொல்லுமா? நீங்க கூப்பிடுங்க. லட்சுமி என்று சொல்ல. பதிவு பேர் லட்சுமி வா. நான் சண்டைக்கு வரல. குளிப்போம்மா நம்ம வா குளிப்போம். ஏன் கட்டவத்தை மட்டும் கதைப்பாங்க? கிட்ட வாத்தாங்க அதுக்காக கிட்ட வாரல. நான் அது பிள்ளைங்களை இருந்தா வாரல. பிறகு அவங்க நிலவரத்துல வந்து எப்படி வச்சு பார்த்து கொள்றீங்க நீங்க? என்ன சொன்னா இந்த டைம் என்ன பண்ணுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க காட்டும் காட்டும். குளிக்க நம்ம போனா என்ன ஓங்கி குத்துன ஊத்துல நெஞ்சு 3 நாளைக்கும் கடந்து அப்புறம் மூத்தவன் ஏசினவன் அதுகளை எப்படி என்ன கிடக்கணும் சாப்பாட்டை மட்டும் கொண்டு கூட. சத்தியமாக வந்து கோபம் இருந்தது. இப்போ வந்து பெற்ற பிள்ளைகள் அப்படி இப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்து உங்களுக்கே தெரியும் வந்து ஒரு சகோதரம் வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்தால் இப்போ பார்க்குறதே வந்து குறைவு. ஆனால் இப்படி ஒரு நிலையில் வந்து நீங்கள் இந்த அடியையும் வாங்கி இதையும் வாங்கி பார்க்குறது வந்து ஒரு பெரிய விஷயம். வந்து இப்போ நீங்கள் ஒன்றுமே இப்போ உங்களுக்கு ஒன்றுமே நம்ம சொல்லையுமே இல்லை. அது வந்து அவங்களோட இது வந்து இப்போ இவங்க வந்தால் சண்டைக்கு வராங்களா அப்படின்ற மாதிரி தான் நான் வகிக்கிறேன். அதுவும் வந்து அது அந்த நாங்கள் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க பீப் வந்து எல்லாம் வந்து இந்த கெட்ட வார்த்தையில வந்து கதைக்கிறாங்க அப்படின்னு செய்கிறாங்க. அது இவங்களுக்கு எப்போ இருந்து இதே வருத்தம்? இவருக்கு நம்மளோட சுலாமி வந்தா அந்த இது நம்ம இடம் பெயர்ந்து போன அப்போ செல்லடிச்ச துண்டுக்குள்ள வந்தது. ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த போட்டோவில் ஆயிருக்கி நம்பி. அதுக்கு பிறகு கொஞ்சம் அப்பா கொண்டு ஊசி போட்டு அவன் இல்லை நான் கேட்குறேன்னு வந்து இப்போ உங்களுக்கு இடையில வந்ததோ இல்லை அதுக்கு முதல்ல இருந்து இருக்கும்? சின்ன இல்லை சின்ன இல்லை சின்ன பிரச்சனை இல்லை இல்லை ஒரு பிரச்சனை இல்லை. சின்ன இல்லை சண்டை பிரச்சனை போறதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. இந்த இடம் பெயர்ந்து போனதுக்கு பிறகு பிரச்சனை. இடம்பெயர்ந்து வந்து செல்லடி வட்டத்திலே ஆளுக்கு கொஞ்சம் பயத்தன்மை போல வந்து அதுக்கு பிறகு கொஞ்சமாக இதாக இருந்துச்சு. இப்போ அதுக்கு பிறகு ஒரு மாதிரி பிறகு ஊசெல்லாம் கொண்டு போட்டு டொட்டரை பிடிச்சி கொண்டு இங்கே வந்து போட்ட வருது. இப்போ 2 கொரோனாவுக்கு பிறகு ஊசி போட இல்லை. அப்படி சில நேரம் மேலே அந்த ஒரு போகிற அந்த செல்லாலும் பாதிக்கப்பட்டு சொன்னால் அதை பற்றி தானே பயப்பட்டு பேசணும். அவங்க அப்படி ஒன்றும் பேசுறதில்ல. சண்டை வந்து அதெல்லாம் பயந்து என்னென்னு சொன்னால்ரா வந்து எதால சில பேர் வந்து பாதிக்கப்படுறாங்களோ அந்த விஷயங்களை திரும்ப பேசுவாங்க. அப்படி பேசுறதில்ல. அப்படிலாம் இல்லை. என்ன பார்க்குறேன் நம்ம கதைச்செல்லாம் வந்து ஒன்றும் கதைக்கிறோம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நாங்கள் குளிச்சிங்களா குளிச்சதா உண்மையாவா போய் குளிச்சிங்களா? ஏன் அக்காவோட சண்டை ஓடிக்கிறீங்க? அக்கா ஏசுறவங்களா ஏன் ஏசுறவங்க? நம்ம குளிச்சு புது உடுப்பு போடுவோமா? குளிப்பீங்களா? சரியா குளிப்போம். இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களை இப்படி வட்டியால் ஓடுறாங்கன்னு சொல்லிச்சுனே ப்ரோ வந்து அந்த தங்கத்தில் அந்த தோடை போட்டு விட்டு நீங்கள் அதுக்கு நீங்கள் அந்நேரம் போட்டு இருந்தது நீ அது கலட்ட இல்லை. அப்படி கலட்ட எங்க உங்களோட காது கிடந்து தோடுங்க எங்க இல்லையே
எங்கே தோடு கேப்பாவு அப்புறம் மாலை கேப்பாவு அப்புறம் வெள்ளி மேலே ஒன்று வாங்கி கொண்டு கழுத்தில் போட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் குறைவு தடுமை முதல்ல அதை விட ஒரு கொம்பி மாலை போட்டிருக்கீங்களா இல்லையா மாலை இல்லையா நீங்கள் கதைங்க நீங்கள் எங்க மாலை வாங்கி கொண்டு அந்த காலத்தில் நடக்குவா என்ன போயிட்டா சண்டைக்கு வரண்டாங்க ஏன் கையை பிடிச்சிது அதை விடுங்களான் கையெடுங்க கூத கொடுக்குதா கைய இப்போ அவங்களுக்கு அடிக்கிறே இல்லையா அடிக்கிறேன் அவங்களுக்கு அடிப்பாவும் பாயில் அடிச்சு போட்டு முழுசிலையும் பறிச்சு எடுத்து வாகும் தலானியெல்லாம் கொண்டா அந்த வீட்டுக்குள்ள இப்போ வந்து நீங்கள் இப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க சம்டைமில் இப்போ நீங்கள் தனியாக வந்து இப்படி கதைக்கல நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணுவீங்க கம்பரத்து விரட்டுவீங்களா அப்படி விரட்டுனா தானே சில நேரம் விரட்டும் சில நேரம் பேசாமல் வச்சு போட்டு வச்சு விடுவோம் அவளை விட்டதுக்கு அவள் கொம்பி போட்டு பிறகு திறந்து வாப்பாவும் மச்சக்கறி என்ன இறைச்சி மீன் அடுத்து சாப்பிடுவாகும் மலைக்கறி என்ன கொண்டு இஞ்சி கொண்டு கவுட்டு கொட்டி போட்டுவாகும் ஒரு அநியாயம் தானே அப்புறம் ஒரு தீயால் அப்படின்டா பக்கத்துலண்டா நான் மச்சம் வாங்கி கறி வாங்கி கொடுப்பேன் என்ன வசதி இல்லைன்ட்டு அந்த அண்ணடமா கொண்டு வருவான் கோல் எடுத்துச்சேன்னா அப்புறம் வெங்கடமானும் கொண்டு வருவான் கறி இப்போ நீங்களும் அங்கே வேலை செஞ்சு எவ்வளோ எடுக்கிறீங்களா அவங்க அப்படி என்ன மாதிரி இருக்கு இங்கே எவ்வளோ தூரம் போகிறது எனக்கு இங்கே இருந்து ஒரு அரை மணி தேரத்துக்குள்ளே போவோம் என்னத்தில் போகிறீங்க மோட்டார் சைக்கிள் ஏற்றிட்டு போகிறேன் ஏற்றி கொண்டு வருவார் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொடுப்பனவு அப்படி எதுவும் வருதா இல்லைம்மானு அந்த காலடியில் பார்த்துட்டு போனோம்மானு இதுகள நிலைமையே அப்போ நான் போய் இப்படி அப்பா எடுத்தவர் அந்த காசை நான் எனக்கு எடுக்க தாங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சரி அது ஒரு ஆளுக்கு சாப்பாடு இந்த ஒரு ஆளுக்கு கொடுத்தா ஒரு வீட்டில் அடுத்த ஆளுக்கு கொடுக்குறதில்லன்றாரு இப்போ நான் கேட்டேன் ஒரு ஆள் சாப்பிட்டா அடுத்த ஆள் சாப்பிட்ற இல்லையா என்ன மூளை சார் நீங்களும் ஒரு அரசாங்க உத்தியத்துக்கு வந்திருக்கீங்களேன்ட்டு அவரோட சண்டை பிடிச்சி போட்டு வந்தேன் அந்த பக்கமே போயில்லை இனி ஒருவனுக்கு அரசாங்க உத்தியாரணத்தை கை ஏந்த போடா நம்மளோட 10 பேரையும் பாராடிச்சு நம்மளும் தின்ற போல அதுகளுக்கும் கொடுப்ப வேண்டான்னு தான் நான் இந்த தொழில் இறங்கினேன் கண்டிப்பா என்ன சொன்னா டிஎஸ்எஃப்ஸனோட அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அவருக்குள்ளானே இருக்கு தம்பியா இப்படியான நிலைமையில இந்த ஆக்கள் 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னதானே இது அம்மா இருந்த வீடு தங்கச்சிக்காரி ஒரு சாலம்பக்கணியில் இருக்காவு இருந்த வீடை கொம்பு வர கேட்கலாண்டோட ஓடித்தாவு அவங்களோட இருந்தவங்களோட இருந்தவ அம்மா சாகமுந்தி இருந்தவ அம்மாவோட ஒரு அம்மாவும் பருத்தம்மா கொண்டு விட இனி எல்லாரும் பார்க்க கொண்டு விட அவன் மட்டும் விட்டு போட்டு போயிட்டாங்க இந்த எல்லாரும் பார்த்தவல இல்லை இனி அவர்கிட்டதுக்கு அவருக்கு சோறு கொடுக்க ஆள் இல்லை கறி கொடுக்க ஆள் இல்லை அந்த மாதிரி 3 பேரும் கிடந்தாங்க பிறகு நான் தான் இந்த வீட்டில் இருக்கக்குள்ள இப்போ மகளோட தான் நான் இருந்து இப்போ வெள்ளத்துக்கு பிறகு அங்கே மகளோட வந்தேன் வீடெல்லாம் தாண்டோளவு தைக்குது உண்மையை வந்து சொல்ல போனால் வந்து பார்க்கவே பயமாக இருக்குது இப்படி ஒரு நோயில் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் இப்படி வந்து கதைக்கிக்குள்ள வந்து உங்களுடைய சம்டைம் வந்து தூக்கி அடிக்கிட்டாங்க அடிக்கிறவ திடீரென்னு அடிச்சுவாவு சில நேரம் திடீரென்ன கம்பெடுத்து ஓடி வருவாவும் சில நேரமாக நான் போயிட்டு வரேன் நான் செல்ல எனக்கு ஒரு தகுதியை வந்து அந்த நேரம் எடுத்து நிற்பேன் எடுத்து நின்றேன்டா அவளுக்கு ஒண்டை போடுவேன் எனக்கு அடித்த கோவத்தில் ஒண்டை போட்டால் அமைதி அரிப்பாவும் பிறகு அவளுக்கு செய்கிற குளிக்கிற வேலை குளிச்சு பார்த்து உடுப்பு மாத்திரண்டா உடுப்பு மாற்ற நிற்பாவும் ஒரு அடி நொந்தா தான் அவன் நிற்பாவும் மற்றபடி நிற்க மாட்டான் நம்ம போய் சொல்ல ஏதாச்சும் அவ வந்து கேட்பாவா பசிக்குது சில நேரம் நான் போனேன்டா எட்டி கோப்பையை தூக்கி கொண்டு வச்சுட்டு உண்மையாதான் அது அதியா எப்படி மூளைண்டு நான் அடிக்கிறேன் தான் இல்லையா அக்காவுக்கு மூத்தக்காவுக்கு அடிக்கிற நீங்க பாவம் இல்ல அவங்க அக்காவை பாய பறிக்கிறதாமீங்க பாய பறிக்கிறதா அந்த பாய உண்மையாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற கஷ்டம் இப்படி இருக்கிறவங்கள அந்த விரட்டி தானே செய்யணும் அதான் அவ்வளோ சுகப்படுத்துதான்டா அம்பியா நான் கொண்டு விடுற இடத்த விட்டு போட்டு எந்த தொழில நானும் செஞ்சு நானும் தனியாக எந்த மக்கள் எனக்கு உழைச்சி தருங்க என்ன ஏலாமா சரி முழங்காலில் சைக்கிளால் மோட்டர் சைக்கிளால் விழுந்து போய் இது
கால் நூறு நடக்க இயலாது. ஆனால் இதோட நான் பாரம் தூக்குறதும் நெல்லை வைக்கிறதும் தொழில் செய்கிறதும் அங்கே போகிறதும் சில நேரம் புள்ளங்களை ஏற்றி கொண்டு விட்டு போட்டு வருங்களும் ஏற்றி வர ஆக்கள் இல்லை. இப்போமா இவங்களுக்கு இப்போ தடுமலோ காய்ச்சல் இருமல் அப்படின்னு வருத்தம் வந்தால் ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறேன் நீங்கள்? ஏலாமான ஒன்றும் இல்லை, அப்படியே கடந்து சோப்படுத்து கடவுளே நீ தான் பாரப்பா, நீங்கள் படித்தவர், நீங்கள் வருத்தத்தை சோமாக கண்டு உடனே கடவுள் சோமாக்கி போட்டுவார். ஒன்றுமே செய்ய கொண்டு போயுமே இல்லை தானே. 2 நாளைக்கு கிடங்குங்கள் மர கடவுளை என்னம்மா வேறு இடத்துக்கு போவோம் நாம போமா சரியா போவோம். ஆனால் அங்கே வந்தால் ஒவ்வொரு நாளும் குளிக்கணும். குளிப்பீங்களா? வேறு இடத்த போனால் ஆள் உஷாரு. என்னோட மட்டும்தான் இப்படி பிரச்சனை. ஏன் நீ மட்டும் பாரா, அந்த அவ வரையில இவ வரையிலன்ட்டு பேரை சொல்லுவாவு. தங்கச்சி மாதிரி அக்க மாதிரி பேர் என்ன பேர் இவங்கள்ட்ட பேர் பாருமா, நம்ம குளிச்சுட்டு வருவோம். எலும்பன் குளிக்கிறலையா குளிப்போமே. தம்பி வந்துருக்கான் குளிக்கலையா? சரி நான் போகிறேன், சண்டைக்கு வரல. யாராச்சும் உங்களோட சண்டைக்கு வரவங்களா? உங்களுக்கு யாராச்சும் அடிக்கிறவங்களா? இல்லையா? நேற்று என்ன சாப்பிட்டீங்க? நேற்று சாப்பிட்டதா? என்ன சாப்பிட்டீங்க? சோறெல்லாம் தருவாங்களா? தரமாட்டாங்களா? அப்போ எப்படி நேற்று சாப்பிட்டீங்க? இது அக்கா பெரிய அக்கா உங்கள்ட்ட என்ன கேட்பாங்களா? பெரிய அக்கா என்ன கேட்பாங்களா உங்கள்கிட்ட? கேட்குறது இல்லையா? இன்றைக்கு குளிச்சனீங்களா? அப்போ இன்றைக்கு குளிச்சனீங்களா? அம்மா புது உடுப்பு வேண்டுவோம், போவோம்மா. வேணாமா உடுப்பு வேணாமா? புது உடுப்பு வேணாமா? தேவையில்லையா? வேணாமா? என்ன சொல்கிறேன், இப்படி ஒரு நிலவரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான எப்படியான ஒரு உதவிகள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது. வெளியில் ஒரு இடத்துலையும் போகக்கூடாது சரிங்களா? ஆட்கள் அடிப்பாங்க சரிங்களா? அந்த தோடை கழட்டி போயிட்டாங்களா? ஆரன்றது தெரியுமா? ஆரண்டு சொன்னால் நம்ம அவங்கள போலீஸில் கொடுக்கலாம். எங்கே அவங்கள ஆக்களை காட்டுனா போலீஸில் கொடுக்கலாமா? அவங்கள கொடுப்போமா? தோடு களவெடுத்தவங்கள களவெடுத்துட்டாங்க. நீங்கள் அடிக்கலையா அவங்களுக்கு? ஏன் என்ன செய்தவங்க? மதிப்பெண் தெரியுமா அவங்கள? காட்டுவீங்களா? ஆறு தோடு எடுத்துட்டு காட்டுவீங்களா? போய் பார்ப்போமா அவங்கள? தோட பறிச்சவங்கள போய் பார்ப்போமா? காணலையா? எவ்வளத்துல பறிச்சவங்க தோடு? அவங்களுக்குள்ளே புரிகிற மாதிரி அவங்க ஏதாச்சும் பேசிக்கொண்டா தான் நம்மளோட நம்மளுக்கு புரிகிற அளவுக்கு அவங்களால எதுவுமே பேச முடியாது. உங்களுக்கு அடிக்கிறவங்களாம்மா? அடிக்கிறோம் என்ன அடிக்கிறோம் விளங்கல ஏச்சிருவோம் உங்களுக்கு. இவங்க நடக்க முடியாம இருக்காங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பழையதுக்கு அடிச்சாங்கன்னா என்ன? அடிக்கிறாங்க, கடந்து கத்து வழுவுறது. நான் ஓடி வந்து என்ன சொல்றது தெரியல. உங்களுக்கு இருக்கு மட்டும் நீங்களாம் நல்ல உணவுகளை பார்த்துக்கொள்ளணும். வேற என்ன செய்யற ஒன்றும் செய்யறாது. டிஎஸ்பிஸ்னோட இவங்களை பார்த்துட்டு நீங்கள் இந்த இடத்துல இவங்களை பாரப்படுத்தலாம், அதாவது இவங்களை சேர்த்து விடலாம், காப்பக மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படியான அட்வைஸ் எதுவும் சொல்லலை? இல்லை ஒன்றும் வரையில. எனக்கு ஒரு இடம் தெரிய மாட்டுது, எங்கே போகிறேன் இங்கே வார. நான் காலையில் எழும்புனா அதை எடுக்கிற டவுனுக்குள்ளே போய் வந்து இப்போ அந்த கல்லடியில் வந்து அதெல்லாம் உடைச்சி ஒரு பிரச்சனை வந்தது போனதுதான். என்ன அது ஆறுக்கு தெரியும். பிறகு நீ அடியை சொப்பிச்சால அந்த இதால் என்ன கச்சேரியால் 6000 காசு இருந்தவே வந்து திரும்ப 15,000 தாரண்டியில் அதுக்குள்ளே ஒரு எல்இடி நின்று எல்லாரும் சாமான் போக 2 சாமான் மட்டும்தான் போய் பிடிச்சம் கொடுத்துட்டான். என்றது கொஞ்சம் நான் என்றது பேசாச்சு ஏதமாகல. நான் வித்து போட்டேன் சாமான் எல்லாம். ஆனால் வித்து போட்டு என் பூட்டையே உடைக்க கடவுளோட இல்லை. அதுக்குள்ளே கொஞ்சம் அரிசியும் மாவும் இருந்தது தான். அந்த பூட்டு மட்டும் உடைக்கல, இந்த தொங்கலில் இருந்தது. அது மற்ற பேர் முழு பேரை பூட்டும் உடைச்சி முழு பேரை பூட்டையும் வாங்கி போட்டிருக்காங்க திரும்ப.
மறந்தான் கேட்டேன் பார்த்து எனக்கு மட்டும் கடவுள துணையாக இருந்தாருன்னு எழுதிட்டு அவங்களோட இதாக ஓகே. அதாவது இப்போ உங்களோட நிலைமை வந்து பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் நுவரேலியாவில் வந்து ஒரு அம்மா வந்து நாங்கள் காணிச்சிருப்போம் தனியாக இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம், அதாவது அது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏரியாவில் அவன் வந்து நாங்கள் நாங்களே மற்றவங்ககிட்ட உதவியாக கேட்டிருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு இவங்களை வந்துட்டு அந்த சைட்டில் ஏதாச்சும் காப்பகங்கள் இருந்தால் அங்கே பாரப்படுத்துறதுக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லி தான் நாங்கள் வந்திருந்தோம். இப்போ மறுபடியும் இப்போ வெகு சீக்கிரமாக வந்து நாங்கள் மலையத்துக்கு போவோம். அவங்க என்ன ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் நாங்கள் இவ்வளோ நாளும் போகாமல் இருந்தோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், லாஸ்ட்டாகவே மலையகத்தில் ஒரு போலீஸ் பிரச்சனையால் தான் நாங்கள் அங்கேருந்து இங்கே திரும்ப வந்தோம். அண்ட் அது தாண்டி இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கோர்ட்ஸு கேஸ்ன்னு சொல்லி அலைஞ்சதெல்லாம் எங்களுக்கு நேரமே வந்து சரியாக கிடைக்கல. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அங்கே போய் அங்கத்தையே சில வீடியோக்குள்ளே மறுபடியும் காண்பிக்கணும் அப்படின்ட்டு இருந்தோம். அதுக்கிடையில் இங்கேயும் இப்படியான ஒரு குடும்பத்தை வந்து மீட் பண்ணுவோம்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. இப்போ இவங்களுக்கான ஒரு மாற்று வழியெல்லாம் என்ன, அரசாங்கம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு இடங்கள் வந்து அவங்கள்ட்ட சார்பில் ஒழுங்கு செய்து கொடுக்க போதான்னு சொல்லி வந்து எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இவங்களை பார்த்துக்கொள்றதுல இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்குது தானே, அது பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை நீங்கள் எதிர்கொள்ளுங்க? எங்களுக்கு எங்களை பார்த்து கொள்றதுக்கு இப்போ எங்களுக்கு சவுக்காரம், எண்ணெய், தண்ணி, சாப்பாடு, இனி அவங்கள ஏற்றி பறிச்சு ஒரு டாக்டர் வந்து நேற்று பார்த்துட்டு போனவர் ஓட்டோவில் நான் கொண்டு விட்டேன். ஓட்டோ காசும் கொடுக்குறதுக்கு ஒன்றுக்கும் படிக்கல. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற என்னத்தால, ஓட்டோவுக்கு காசு கொடுக்குற என்னத்தால, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. உங்களோட சகோதரங்கள் மொத்தம் இப்போ 2 பேர் போனால் மிச்சம் இருக்கிற 2 பேரும் போனால் அங்கே 8 பேர் ஆக்கள் இருக்காங்க. என்னையும் கழிச்சா 7 பேர் இருக்காங்க. 7 பேர் நல்ல வசதியாக தான் இருக்காங்க. ஆனால் கிட்டையும் ஒரு பேரும் வர மாட்டாங்க, பார்க்குறதில்ல. இப்போ நீங்கள் அந்த கேட்டு அடைச்சி வச்சுக்கிங்க தானே, அதெல்லாம் நான் போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களோட இதை மட்டும் திறந்து விட்டுருக்கீங்க. அப்போ இந்த பக்கத்தெல்லாம் அப்படியே ஃபுல் இந்த பக்கத்தில் வேலி இருக்காங்க. அதில் உங்களை வேலி இருக்கு, வேலி இருக்கு. அந்த கட்டை அந்த வேலியால் பாஞ்சு தோற எல்லாமே இல்லை. அப்படி இல்லை, இடத்துக்கு போகவும் திரும்பி வருவாங்க. சரி, எப்பயாச்சும் இப்போ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ அந்த வழியில் ஓடி தப்பிச்ச உடனே ஒரு வந்து தொடக்க விட்டுன்னு சொன்னோம்ல, அதுக்கு முதல்ல இதே மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்தது உங்கள் வழியில் போய் நிறைய நாள் தேடி ஆள் கிடைக்காம தேடி திரிஞ்சு கடைசியாக இன்றைக்கு போனாண்டு ஃபுல்லாக போனால் அடுத்த நாளைக்கு நேரம் தான் தேடி கண்டுபிடிப்போம். அதுக்குள்ளே இங்கே தான் கிடந்து விடுதுகளோ அதுக்காக கடவுளுக்கு தான் தெரியும். ஆக்கள் சொல்லுவாங்களோ வந்து நிற்கிறேன் நாங்கள் விசாரித்து போகுங்கள் பிள்ளைங்க மோட்டர் சைக்கிளில் தேடி போகக்குள்ள ஆறு பிடிச்சி தருவாங்களோ உங்களை பிடிச்சது மக்களை கொண்டு வரேன். உங்களோட பிள்ளை இவன் கொண்டு வந்தியா மற்ற மூத்தவங்க கொண்டு வந்தியா 2-3 நாள் தோடு கொண்டு போனது பிறகு இவங்களை இப்போ ஆக்கள உயிரையும் கொண்டு போவானுங்களே ஏண்டு கொண்டு தோடு போன பிரச்சனைகளா இந்த இதை அடைச்சி வச்சிருக்கீங்க. 2 பேரும் வெளியில் போயிட்டாங்களா? வெளியில் போயிட்டாங்க. இவ கருத்து சேனை ரோட்டு கோவிலில் போய் கிடந்தாவும் இல்லை இவன் நார்மலாக தெளிவாக தானே எதைக்கிறா உங்க சொல்லலையா பாரத்தோட கட்டினு சொன்னாது சொன்னேன். அதேரியா நான் காணத்து போட்டேன்னு ஆகும். சில நேரம் ஒத்தைய கலட்டி மண்ணுக்கு தாட்டி வச்சிருந்தாவுவ. கொஞ்சம் மூளை கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. வர இப்போ கதைப்பாவு நல்லா கேட்கறதுக்கு பதில் உடம்புலையும் எல்லாம் மண்ணுக்கு தான் பாவு. இப்போ நேரம் பிச்சை சம்பளம் காசு கொடுக்குறா போகிற எடுக்க கொண்டு போனால் அங்கே கிளிவெளியில் ஒரு கட்டடம் வெளியே அந்த கட்டடம் அதில் போய் தாட்டி விட்டு போவான் மண்ணை கட்டி விட்டு. கடவுளுக்கு தான் தெரியும் அவ்வளவு மூளை. காசு எடுக்க போனால் எங்கே போட்டு கேட்டால் தரையிலன்னு வாங்க போகிற அந்த பார்த்தா காசு கொடுத்தது இருக்கு. நம்ம ஈனட்டு தேடுற கண்டாக்களை சொல்லுவாங்க அந்த கட்டடத்துக்குள்ளே போய்க்கிட்டு கல்லுது என்னது தாக்குதுன்ட்டு. ஆனால் கண்டாக்களை வர எடுத்துவாங்க. உண்மையாக வந்து இப்படி ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்னு பார்த்து இதையும் மறைச்சி வந்து அந்த தோட கலட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க இப்படிப்பட்ட ஆக்களை இருப்பாங்க. பார்க்குறான் அது குடியாரம் தான் தம்பி, எடுக்க மாட்டான் அதான் எங்களுக்கிட்டையும் போக மாட்டாங்க. அப்படி அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அதட்டி தான் ஆக்களை உருக்கி வச்சு கலட்டி எடுத்துருப்பாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முந்தி நடந்தது? இது 3 வருஷத்துக்கு முந்தி. அதுக்கப்புறம் இந்த கேட்டெல்லாம் அடைச்சிட்டீங்க ஃபுல்லாக போகலாம். ஆனால் இதுக்கு பிறகு அப்பா செத்தது பிறகு கேட்டு அடிச்சு 1 வருஷத்துக்கு பிறகு நடந்து இருந்தவங்க. இப்போ உங்கள் அப்பா இருந்தவர்? அப்பா இருந்தவர். அம்மா தான் முந்தி சேர்த்து அப்பா பிறகு சேர்த்தவர். இப்போ விஷயத்தின் எவ்வளோ வரும்? அம்மா இந்த 27ஆம் தேதி அந்த 2 வருஷம், அப்பா 7ஆம் தேதி வைத்து 1 வருஷம் வைத்து. உங்களோட இருந்தவங்க அம்மா அவங்களோட இருந்து அப்பா அந்த பக்கத்தில் அவரோட தங்கச்சிட்டு விட்டு. அப்போ அவர் வந்து விரட்டுறது இல்லையா, பார்க்குறது அவரை நடக்கல ஏலாது கொல்லையெல்லாம் கொண்டு தருவார். என்ன நம்ம இல்லாமல் சாப்பாட்டை கொண்டு கொடுப்பாரு, அவருக்கு கொடுக்குற சாப்பாட்டை அதில் பட்டினி எடுக்க வேண்டு. சரி, உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ அம்மாவுக்கு ஓரளவு நார்மலாக தான் இருக்குது, அதை காட்டியிருக்கேன். இவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை, கதைக்கிறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் வந்து மோசமான நிலை இருக்குது. அந்த பூரணை அப்படி வந்தால் எதுவும் திருத்த பூரணை அம்மா அந்த துண்டுக்குள்ளே அந்த ஊரெடுக்க கத்துவாங்க. அண்டை நீங்கள் ஒரு இரவு கோல் எடுத்து நினைப்பதுக்குள்ளே இருந்து கொச்சி கவரை இடித்து அரிச்சு நான் டவுனுக்கு கொண்டு வந்து அப்போ சரியான கும்புவேன்.
உங்களுக்கு கும்புறையா தங்க இது கேட்கலையாம்பின்ட்டு கேட்டேன். அவர் கழிச்சு போயிறாங்க. சத்தம் கேட்டுக்கும் அவ்வளோ அப்படி சத்தம் போட்டு கத்துவாங்களா? சத்தம் போட்டு கத்துவாங்க அங்கே ஊருக்குள்ள. அது உண்மைதானே? அந்த பூரணியில எல்லாம் வந்து இப்படி ரெண்டு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. அந்த பூரணை வந்தால் அப்படி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சயின்ஸ் ரீதியாக என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அந்த உண்மையாக வந்து இப்படி ஒரு நிலையில் இருக்கிறத கவனிச்சு கொண்டு இருக்கிறது. இப்போ எப்படின்னா அவங்களுக்கும் ஆரம்பத்தில் ஓகே தான் இருந்திருக்கு, ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவங்களுக்கும் ஒரு சாதாரண வாழ்மாக தான் இருந்திருக்காங்க. அந்த பிரச்சனை துண்டு தெரியும் எனக்கு நடந்து அந்த பிரச்சனையில் வந்து அந்த செல் அடிபட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த அதிர்ச்சி இல்லையா அந்த வேலிக்கு பக்கத்துல ஒன்று இருந்தது. பக்கத்துல ஓடின போல இருந்தா கிட்ட நாய் இருந்த நாய் தான் செத்த உள்ளதான் இருக்கு. நாய் செத்துது செல்லு. இங்க இருந்தவங்க வந்துட்டு அம்மா அப்பா அப்பா கொடுத்து போயிட்டாங்க. அம்மாவும் வேறு 2 பேரும் தான் கிடந்தேன். புறங்கட மாமி மாமாட பஞ்சாதி வந்து செல்லுக்கு பேத்துலையும் செங்கலோட இருந்தேன். பிறகு நாங்கள் எல்லா இடத்தையும் செல்லு விழுது நம்ம போகண்டோடு பிறகு கொடிச்செல்ல கோயிலாம் போய் கிடந்தேன் அந்த மடத்தில். அதுக்கப்புறம் அது மயக்கத்தில் எதுவும் கிடந்தவங்கள அப்படி செல்லுவாங்க. அதுக்கு பிறகு இனி கொஞ்சம் நம்ம கூப்பிட்டானுங்க கதாக்களை போலையும் அவளை இதுக்கு போயிருந்து பிறகு நாங்கள் கொண்டு எங்களோட தங்கச்சிக்காரியாவை அம்மாக்களை கொண்டு புது குடுப்பில் ஓட்டிருந்தேன். நாங்கள் குறிப்பம் இடத்துல நடந்தேன். அண்ணாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரத்தில் அந்த இவங்களை பார்த்து கொண்டு இருக்கிறவங்கள்ட மகன். சரி நீங்கள் சொல்லுங்கண்ணா, இப்போ வந்து நீங்கள் தானே அவங்கள பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி சொன்னவங்களோடனா? இவங்க வந்து என்ன வாங்கியிருந்தா சில டைமில் அந்த போயா டைமில் எல்லாம் அந்த அது கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. கூட்டிட்டு முதல்ல பேயன்னு சொல்லுவாங்க. இது அஞ்சு பேய் கூட்டிட்டு போகணுன்னு இவங்க சொல்லுவாங்களா? கூட்டிட்டு போகிறேன் பழையாக்கள் சொல்லுவாங்க. அதே உழவங்க நடந்துருவாங்க. அவங்களோட பாட்டிலே நடந்துருவாங்க. நடந்து போய் தூரத்தில் யாரும் தெரிஞ்சாக்க சொல்லுவாங்க. இப்படி கோல் எடுப்பாங்க, என் ஃப்ரெண்ட் இப்படின்னு எடுப்பாங்க. 2 பேரை தெரிஞ்சாக்க இப்படி சொந்தக்காராக நாங்கள் தேடி தெரியும். நைட்டில் 12-1 மணிக்கெல்லாம் தேடி தெரிஞ்சிக்கும். இப்படி அம்மா அப்பா நாங்களும் போய் ஒரு தேடி தெரிஞ்சப்போ தூரம் ஒரு காட்டுக்குள்ளே வந்து இருந்துருக்கா ஒலிக்கு இது மராகளை கூட்டிட்டு வாரு. அதே போல் திரும்ப ஒரு பறிச்சனு அடுத்தது காயாமோட காட்டு 10 வழியை கூட்டிட்டு போயிருமாதிரி. அப்போ அதுக்கப்புறம் ஆளை கூட்டி கொண்டு தலைமையிலே ஒரு 1 மணி 12 மணிக்கு பார்த்தா நான் கோயிச்சடங்கொழியே போயிட்டு வருவேன். கூட்டாளி இப்படின்னு வரக்கில் பார்த்தா ஆள் நடந்து போவாங்க. மர ஆள் 2 பேர் பிடிச்சி தான் அங்கே போயிட்டு இவங்களும் இல்லை அவங்களும் நடந்துக்காங்க. இவங்களும் நடந்துக்காங்க. எங்கே போகிறது தெரியாமல் அவங்களோட வரல நடக்கும். மறு அவங்களுக்கு கூட எங்கே நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க கோயில்லாம் வேறு கோயில். நாங்கள் வேறு ஊருக்கு போய் வரக்குள்ள இடையில தானே போய் கண்டுறாங்க. கண்டாலே ஏற்றிட்டு வருவேன். சவக்காலைக்கெல்லாம் போயிருக்காங்க அவங்க. நீங்கள் சவக்காலை பிடிச்சிட்டு வந்து சவக்காலைக்கு முன்னுக்கு நீங்கள் வரக்குள்ள பார்த்துருக்கீங்க. அந்த சவக்காலைக்கு உடுப்பெல்லாம் கட்டி போட்டுது அவங்க படுத்து பருப்பாகும் சத்தம் போது காய்ச்சி டிப்பாகும். சவக்காட்டுக்கு 12-1 மணிக்கு கட்டத்தை காய்ச்சி டிப்பாகும். அதுக்கப்புறம் அந்த வேலியெல்லாம் ஃபுல்லாக இது வந்து கிளியர் ஆகுனாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வேலையெல்லாம் அடைச்சது அப்புறம் ஒரு இடம் ஓடினது இல்லை? அதுக்கப்புறம் போகல. அதுக்கப்புறம் ஒரு போன மாதத்துக்கு முந்தைய அந்த இதுக்கெல்லாம் பூந்து நாங்கள் கண்டுது அம்மா ரவுனுக்கு போய் ஏற்றி கொண்டு விட்டு வந்தேன். அந்த வேலி பிரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா திரும்ப அந்த மட்டையை எடுத்து நான் வந்து கிளியர் கட்டி பண்ணிட்டு போனேன். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, பக்கத்தில் இருக்கிறீங்க? பக்கத்து வீட்டு. பிரச்சனை இல்லை. உண்மையாக வந்து இவங்களை கவனிக்கிறது கஷ்டம் தானே. இப்போ ஓடிட்டாங்கண்டா அப்புறம் திரும்ப தேடி போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. உங்களோட சண்டை அடிக்கிறது உங்களுக்கு அடிக்க வர மாட்டாங்க? நாம் வந்தேன்டா கொஞ்சம் அலர்ட் ஆகிடும். இது செஞ்சு இப்போ பிரச்சனை இல்லை. வந்தவன்டா நம்மளோட பேர் சொல்லுவோம். பேரை சொல்லிட்டு என்ன ஒன்று உண்டு சாப்பாடு என்ன சாப்பிட்டு ஒன்று உண்டு என்ன பிஸ்கெட் என்ன ஒன்று உண்டை வாங்கிட்டு இருக்கும். இப்போ என்ன ஒன்று உண்டு கேட்டோன்னே அவன் சொல்கிற சாமான் வாங்கிட்டு கொடுக்குறது பாவம் தானே. அவன் நம்மண்டா என்ன செஞ்சுட்டு வாங்கிக்குது எல்லாம். இப்போ நீங்கள் இதை வந்து வழியில் யார்ட்டையும் கொண்டு போனது இல்லையா? இப்போ அந்த அரசாங்கம் அவங்களோட அம்மா சொன்ன மாதிரி வந்து கதைச்சு முதல் பவனது எம்ஹெச் ஆஃபீஸில் வந்து ஊசி போட்டுவாங்க. வந்து போட்டு இருக்குமா அவங்களுக்கும் போட்டு ஊசி போட்டுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு மிஸ்வரால் மாறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அம்மா அப்பா நாங்கள் போய் கடிதம் கொடுத்து பார்த்தோம். அவங்க சொல்லுவாங்க இங்கே வாராக்கில் அதில் எங்களுக்கு பிரச்சனை அங்கே வரையில் வேணும் நாங்கள் கூட்டிட்டு வாங்க. ஊசி போட்டு என்ன செய்வாங்க? வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வந்து குளிச்சு வந்து ஊசி போடுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வாரத்துக்கு இது இல்லை எங்களுக்கு இது இல்லை நீங்கள் வேணும்னா கூட்டிட்டு வாங்கண்டா ஏற்றி போகிறதுக்கு வந்து ஓட்ட வசதி எனக்கு 2000 ரூபா கேட்கேன். 2000 ரூபா காசு எங்கே போடுறோம்? அதெல்லாம் அங்கே போடல. அது பிரச்சனை. சாப்பாடுன்னா கொடுக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் விலைவாசி தானே. விலையில் கூட இப்போ உங்கள்கிட்ட அம்மாவுக்கு அடித்து நீங்கள் எப்படியாச்சும் பிடிச்சிருக்கிறீங்க? பிடிச்சிருக்கோம். பிடிச்ச அம்மா குளிக்க வரல அடிப்பாங்க. இப்போ 4-5 நாளைக்கு கூடி குளிக்காமல் இருந்தாங்கண்டா அதை பார்த்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். அவட தங்கச்சி தானே. அப்போ நினைக்கல கொஞ்சம் மணக்கு மீதி வரக்கல அந்த டொய்லெட் போனாங்க கழுவ மாட்டாங்க. அந்த பிரச்சனை ஒன்று எல்லாம் இப்போ நீங்கள் தான் பார்த்து கொடுத்தீங்களா?
டாய்லெட் போனா கழுவு. இப்போ ஏன் டாய்லெட் போனா கழுவு? கண்ணில் கண்டா மட்டும் போய் கழுவுண்டு தண்ணியை கொடுத்த உடனே சில நேரம் கழுவாகும், சில நேரம் உனக்கு நடுது தலையில் போட்டு போவாகும். பிறகு அவ கழுவ குடிக்கணும்னு போட்டு கழுவாண்டு கம்பு தூக்கணும் கழுவ மாட்டாங்க. பிடிச்சி அப்படியே குளிக்க பார்த்து விட்றான். குளிக்க பார்த்து நீ அந்த ஊடு கழுவியோட இதெல்லாம் கழுவி ஆனால் வெளியில் போய் நிற்பாகும். குளிக்க பார்த்தா கழுவப்பட்டு நான் போட்டுங்க விடுறேன். அப்படியெல்லாம் கடும் கஷ்டம். ஆனால் முகம் கழுவ மாட்டாவும். முகம் கழுவ அடிக்க வராங்க, நீங்கள் அதோட சேர்ந்து போய் அவங்கள குளிக்க பார்க்குறேன்னு சொன்னால் அவ்வளோ பிரச்சனை. டொய்லெட்டு போனான்னு துப்புரா கழுவ மாட்டேன். நான் கண்ணில் ஆண்டாண்டா நான் விட மாட்டேன். ஆளை எப்படியாவது தண்ணியை கொண்டு கொடுத்தது கொண்டு பத்தைக்கில் நான் அவளத்தை குந்திது கழுவாண்டுது பிடிச்சிடுவேன். இல்லை அதால் ஏழாண்டு விட்டு வீட்டுக்குள்ளே விழுவாட்டு வந்து இப்படி தான் எரிப்பாகும். இருந்தால் பிடிச்சி தண்ணியை ஊற்றி வெட்டாக்கிறப்பி ஆள் எடுப்பேன். ஓ 2வது நாரும் தானே யாருக்கிட்ட சில டைமில் வந்து ஒருத்தரை கும்பிட மாட்டாங்க விடக்குள்ள. அப்போ அம்மாட்ட சொல்லுவேன் குளிக்க வாங்க அப்படின்னு சொல்லி. வருஷ டைமில் எனக்கு உடுப்பு கொண்டு ஆக கொண்டு மரத்தினி தப்போம்னா ஃபுல்லாக ஏற்றி தான் அந்த ஃபுல்லாக அந்த கெட்ட வார்த்தையில் ஏற்றி கொண்டு இருப்பாங்க. அதான் இப்போ நார்மலாக இப்போ அடித்தாலும் செஞ்சாலும் பரவாயில்லை. ஆனால் அப்படி இல்லை. இப்போ எப்படின்னா அடிக்கிறதையும் தாண்டி இன்னும் வந்து அந்த அந்த கெட்ட வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து அந்த அதிர்ச்சியில் அவங்க செல்விழுந்த அதிர்ச்சி அதுக்கு முதல்ல அவங்க தெளிவாக தானே இருந்தாங்க. அவங்க இது கதிரை புறக்க போவாங்க அந்த டைமில். நானும் கதிரை புறக்க போயிருக்கேன். கதிரை புறக்க போய் அந்த கதிரெல்லாம் எடுத்துக்கொண்டு அவள் அடிச்சு செய்வாங்க. அதில் வந்து எடுத்துக்குள்ள யாரோ வந்து அந்த கதிர் நெல் முட்டையை வந்து களை எடுத்து போயிட்டாங்க. இப்போ கதிரை எடுத்து போகிற இது அதுல இருந்து நல்ல ஒரு 5-6 பைக்கு நெல் மூடை இருந்தது. இங்க வந்து பார்த்தா நெல் மூடை இல்லை. அது நாம காயச்சு கொடுத்தது. 2 நெல் மூடையை நீ வச்சிருக்க. இப்போ என்ன சண்டை பிடிச்சா 2 நெல்லை காசும் வச்சிருந்தவ நெல்லும் வச்சிருந்தவ. ஆனால் அதில் அந்த இடம் பெயர்ந்து போனதில் கல்லணை எடுத்துன்னு தெரியா ஆமைக்காரம் கொட்டி விறகுனத்தில் போயிது தெரியா அதுக்கு போகிறாங்க. இது பிரச்சனை என்ன கேட்போம். அந்த 20 போகிறோம் 2 நெல்லைத்தான் 2 நெல்லைத்தான் 2 காசைத்தான் பேசுவாங்க. ஆனால் உண்டை நெல் 6 எடுத்த 2 வேட்டோன்னு நீ எடுத்துதியா என்ன எடுத்துதியா 5 மூடை நெல் போட்டேன் 5 மூடை அதை மட்டும் உங்களுக்கு சொல்லுவாங்க. 5 மூடை நெல் போட்டு அவட நெல் மூடை 5 மூடை 5 மூடை நெல் வாங்கி கொடுத்தா நீ அவங்க திரும்ப வாங்கல அப்படி நீ வாங்கல. அது நெல்லை போட்ட கொட்டி பரவு நெல் போட்டவன் நான் கொண்டு கொடுப்பேன். அந்த ஜத்தின்னு சொல்லி வருவன். ஒரு வருஷம் பிள்ளைய நனியாயினம் நெல்லை கொண்டு கொடுப்பான். ஒரு 5 மரங்க நெல் 6 மரங்க அதை இழுத்து கொண்டா இந்த வருஷம் இழுத்து கொண்டா இங்கே பரவி தலைக்குள்ளே இப்படி கட்டியில் போட்டு கட்டி பிடிச்சிட்டு படுக்கும். நெல் மூட்டை கட்டி பிடிச்சி படுது அவங்களும் கொட்டு படுது. அப்போ எனக்கு மனத்தாக தானே கொட்டு நான் இது வழிக்கு கிடந்து சாப்பிடவே இல்லாண்டு மனத்தேன போமாரி எனக்கு பொல் எடுத்து வருது அடிக்க வருது. நெல் மூடை எப்படியாவது தூக்கி கொண்டு தான் நம்ம காய வச்சு அதுகளுக்கு தண்ணி குத்தி கொடுக்க போகிறோம். ரெண்டு என்ன வேணும் என்ன தெரியும். அவர் நாள் டீயையும் கொண்டு கொடுத்தது என்ன வேணும் பிஸ்கெட்டு நிறைய சாப்பிடாது. அவட்ட ஒரு சாமானை கொடுத்து போட்டு அடுத்து அவன் பறிக்கல எல்லாத்தையும் பறிக்கல தரமாட்டான். சாப்பிட இவன் பேசாம அந்த வழியால தூக்கிட்டு மறைய சொல்லும் முடிச்சினாவே. இப்போ நீங்கள் எடுத்து வந்து ஒரு சண்டை பிடிக்கிறீங்க அவங்கள பார்த்து ஏச்சுலும் மாறு கண்டாவண்டே ஷோ இல்லாட்டி என் நெல்லை காலில் சாப்பிடியோ நெல்லை காலில் எடுக்கப்பாரு. அவட ரூம் வந்து இந்த இதை அடைச்சி வச்சிருக்கேன் நான். என்ன வந்து பாருங்க அவட ரூமு இதுக்கெல்லாம் அப்படி கிடைக்கண்டு பாருங்களா. இந்த பழைய இந்த கதவெல்லாம் ஃபுல்லாக அவள் தான் உடைச்சி வச்சுக்காவு. உடைச்சி கொண்டு இதுக்குள்ள போட்டு படுப்பாவும். இதில் இதில் ஒரு கதவு இதுக்குள்ள ஓடுப்பா அதில் ஓடுது. இந்த கதவை ஃபுல்லாக அவள் தான் உடைச்சி இந்த கதவெல்லாம் உடைச்சாவாங்களா அவள் தான் உடைச்சி ஃபுல்லாக. இந்த கதவெல்லாம் வந்து உடைச்சி வச்சு அப்படியே வச்சு கதவெல்லாம் உடைச்சி அவள் தான் உடைச்சி அதுக்குள்ள ஓடுது. அந்த டைம் வரைக்கும்லாம் உடைப்பாவும். அந்த டைம் வரைக்குல எல்லாம் அவக்கு வந்து இன்னொரு எனர்ஜி விடுற போல அந்த இதெல்லாம் உடைச்சி கொண்டு தூக்கி கொண்டு அதை போடுவாங்க. இப்போ உடைக்கிற சத்தங்கள் வந்து உங்களுக்கு கேட்குறே இல்லையா? கேட்கும் சில டைம்ல கேட்கும். நைட்டில் தானே இந்த கதை வந்து நான் அந்த வரைக்கு தான் எடுத்து வந்தேன். வரையை தூக்கி கொண்டு விடுவாங்க. கதை உடைச்சிட்டு வரையை தூக்கி கொண்டு விடுவாங்க. இந்த கதை ஒன்றுனா வரையை கிடந்து தூக்கி தந்தேன். பார்த்தீங்களா அப்படின்றது எல்லா கதவுமே வந்து உடைச்சி வச்சு தான் வச்சிருக்காங்க. வேறு ஒன்றுமே அதுக்காக இந்த ரூமை மட்டும் தான் பூட்டி வச்சிருக்கேன். நாங்கள் இதுக்குள்ள சாமி ஊதிக்கிறதுக்காக இதை பூட்டி வச்சுக்கோம். இப்போ இதை உடைக்கிறது இல்லை. இதை உடைக்கல அதை பூட்டி வச்சுக்கும். தெரிஞ்சுட்டு இப்போ நீங்கள் கதைங்க பா குளிக்க போ. போமா சிறுமா எழும்புங்களே. பேர் என்ன அவ சிறுமாண்டா சரி நடுக்க தண்ணி என்ன வேணும் தண்ணி வேணுமா? வெயில் அப்படி வச்சுக்க எடுத்து வெயில் குடிங்க தண்ணியே. எழும்புங்களே. கடுங்க நெல் மூட்டை வேணுமான்னு சொல்லி நெல் வேணுமா உங்களோட நெல்?
நெல்லு எழும்புங்களே குளிப்போம். நெல் இருக்கோமா? ஆள்ற தலைமுடியெல்லாம் நான் தான் கை க்ளோஸ் போட்டு வெட்டி விட்டு வெட்டி ஃபுல்லாக தேஞ்சு கிடந்தது. சரிதான். சரிங்க, இப்போ எங்களால் முடிஞ்சது முதற்கட்டமான ஒரு பணத்தொகை இதை வந்து ஒரு டிபாசிட்டில் வச்சுக்கொண்டு இவங்களுக்கு மாதம் மாதம் அவங்களோட செலவு வந்து பார்த்துக்கொள்ளுங்க இப்போதைக்கு. ஸோ இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, எவ்வளோ கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. $4,200. 42,000. 42 சாரிம்மா. சரிம்மா. ஸோ இது வந்து ஒரு டிபாசிட் பண்ணி வச்சுக்கொண்டு அவங்களோட செலவுகள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. உண்மையில இப்படியான சகோதரங்கள் எல்லா பேருக்கும் வந்து கிடைக்கிறது இல்லை. நோய் ஏதான்னு சொன்னால் தானும் தன்னோட குடும்பமும் நல்லா இருந்தா அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. ஆனாலும் உங்களோட கூட பிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த ஒரு கரிசனையோட வந்து நீங்கள் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கொள்றீங்க. உண்மையில இதுக்கெல்லாம் வந்து கிடைக்க போகிறது வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இவங்களுக்கு இந்த ஒரு ஹெல்ப் கூட வந்து பண்ணது, இந்த பணத்தை கொடுத்து வந்துட்டு இத்தாலியில் இருக்கிற ஜான்சி அம்மா தான் அனுப்பியிருந்தாங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு முன்கூட்டின இன்னொரு உதவிக்காக வேண்டியும் அண்ட் வந்துட்டு பேலன்ஸ் இருந்த ஒரு 42,000 தான் இவங்களுக்கு நாங்கள் உதவியாக கொடுத்துருந்தோம். ஸோ இன்னொரு குடும்பத்திற்கான உதவியாக வந்து அது வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் அவங்களோட சார்பில் அவங்கள யார் என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்றது தெரியாது. ஏன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்கன்றது கூட வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு ஹெல்ப் கூட வந்து பண்ணவங்க யார் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கும் தெரியாது, அது எங்களுக்கும் கூட தெரியாது, நாங்கள் கூட வந்து அவங்கள பார்த்தது கிடையாது. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட சார்பில் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் சொல்லலாம். எனக்கு இப்படி இந்த 3-4 வருஷம் கூடி நாங்கள் எங்கள் அக்கா தங்கச்சியும் அந்த அக்கா மாதிரி தான், 2 பேரும் அக்கா மாதிரி தான். ஆனால் பார்த்தது ஒரு பேரும் எனக்கு இப்படியான உதவி செய்யலம்மா. உங்களுக்கு எவ்வளவோ நன்றி. ஆனால் இன்னும் எங்களுக்கு வாழ்வார திட்டத்துக்குள்ளே பார்த்து சின்ன சின்ன உதவி செஞ்சால் மிகவும் நல்ல ஆയിരിக்கும் ஐயா. கண்டிப்பாக நீங்களும் கஷ்டப்பட்டு உங்களை பார்த்துக்கொள்றீங்க. இப்போ வந்து வீடியோ பார்க்குற யாராச்சும் உண்மையிலே வந்து உங்களுக்கு இப்போ அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வர வருமானத்தை வச்சுக்கொண்டு அவங்கள பார்த்துக்கொள்வாங்க. அதுக்காக நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் வாழ்வார உதவி செய்ய போறீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். அதையும் தாண்டி வந்து உங்கள் வாழ்கிற அந்த கொஞ்ச காலம் வந்து உங்களுக்கு மாதம் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் எதுவும் கொடுத்து வந்து நீங்கள் உங்களை பார்த்துக்கொள்ள போகிறீங்கன்னு சொன்னாலும் கண்டிப்பாக எங்களை டிஸ்பிளே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு காணும்னு சொல்லி நினைக்கிறோம். இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு யாராச்சும் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை கொண்டு உங்கள்கிட்ட சேர்ப்போம். சரியானே? சரிங்க. ஓகே, அண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு காணொலியை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இன்னொரு காணொலியை சந்திக்கிறோம். நன்றி.